போடா போடுங்க. வேண்டாம் தலைக்கு கீழே வை. போலீஸ் வேண்டாமா? போலீஸ் வேணாமா? எப்படி வேணும் உங்களுக்கு? போலீஸ் ஆளுக்கு பாதி எடுத்துக்கலாம். ஏன்னா குழந்தைங்க அதே மாதிரி ஸ்லைஸா போடுறது இவ்வளவு பெருசு எடுக்கக்கூடாது. 3 கிலோ சைஸா ஸ்லைஸ் அழகா இருக்கும். ரவுண்ட் ரவுண்டா போட்டு வஞ்சர மீன் மாதிரி போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. இந்த மாதிரி ஒட்டினதா 3 மீன் ஒட்டினா அது எப்படி சொல்ல பிரியுது. ரவுண்டா போட்டா நிக்காது. எப்பயுமே போடுறதுக்கு 10 நாளுக்கு மேலதான். ரத்தமா ஆல்ரெடி மீன் ரத்தமா இல்ல, ரத்தம் உள்ள ஆள் தானே. ஜிம் ஒர்க் அவுட்டுக்குலாம் என்ன மீன் தானே. இது நேத்துல தான் வருது இந்த மீன். இது என்ன 1200 இருக்கான். வருக மாதிரி வீட்டுக்கு தானே நான் போடுறேன். அப்போ நான் உங்களுக்கு கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கிறேன். எல்லாரும் கட் பண்ற மாதிரியே. ஜிம் ஒர்க் அவுட் போடுறவங்களா இதை வந்து நல்லா பீஸா போட்டு அரை வேக்காட்டில் சாப்பிடுவாங்க. ஆமாம், சூரை வேஸ்ட்டுண்ணே. இதான் ஃபர்ஸ்ட்டு. சூரை வந்து லாஸ்ட் குவாலிட்டி சேர்ந்தது. இதுக்கு அடுத்தது வந்து வரி சூரன்னு ஒன்று இருக்கு. அது வந்து செகண்ட் குவாலிட்டி, 2வது. இதுக்கு அடுத்தது இந்த மாசி கருடு போடுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் சூரை. பீஸ் பாருங்கண்ணா. ஓகே பாருங்க. எப்படி வேணா வெடிக்கலாம், உங்க இஷ்டம் தான். போட்டுட்டு போயிட்டா ரிச்சி பொறுமையாக சாப்பிடலாம். மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஒரு எப்படிங்க முடியாதியா? ஆர்டர் இருக்காது. ஜிலேபி 1 கிலோக்கு மேல இருக்குது சார்.
கேப்ல வர முள்ளு எடுத்தாச்சு. அது இப்படிலாம் தனியா ஓகே எடுத்து போகலாம். வெயிட் பீஸ் அதான் 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 இதுலயே இருக்காது. ஆளுக்கு ஒரு பண்ணா ஓகே ஓகே. முருகா வந்து எங்க அம்மாவுக்கு இவங்க அம்மாவுக்கு கீழே தங்கச்சி அவங்களும் சித்தி 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 பசங்க புள்ளகுமார் வந்து ஆல்ரெடி சின்ன வயசுலேருந்து நாங்கள் தான் வளர்த்துருக்கோம். அதனால தான் அவனுக்கு புள்ளகுமார் வந்து எங்களுக்கு சின்ன வயசுல வளர்த்துருக்கோம். முருகனை தவிர மாதிரி இருக்குது. இவங்க வந்து முதல்ல இவங்க அப்பா கிட்ட தான் வளர்க்குறாங்க. ஆமாம் அவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி. இவங்க வளர்ந்த இடம் சரி கிடையாது. யாரு முருகா வளர்ந்த இடம் ஒரே ஒரு விஷயம் தெரியுமா? நல்ல வீட்டில் எங்க வேணா இருக்கட்டா யார் வளர்க்கணும்னா போற வளர்க்குறவங்க உனக்கு தான் சரி. பெற்றவங்க எங்க வேணா இருப்பாங்க. அவங்களோட பழக்கம் வரவே வராது. வளர்க்குறவங்க பொறுப்பு தான் வரும். அவர் குடிக்கலாம் மாட்டாதானா? என் தம்பி டெய்லி தான் முடியுமா? அவன் டெய்லியும் நாளைக்கு 1000 ரூபா சம்பளம். ஒரு கிலோ 20 ரூபா வெட்டுறதுக்கு. ஞாயிற்றுக்கிழமை நீ 2000 ரூபா சம்பளம். 4000 ரூபா 3000 ரூபா 5000 சம்பாதிப்பாங்க ஞாயிற்றுக்கிழமை. கட்டிங் காசு மட்டும் சம்பளம் 2000 ரூபா ஞாயிற்றுக்கிழமை. இப்போ அது 50,000 ஐட்டம் வந்துடும் போல இது மாசமா? அவன் கொடுத்த காசு 30,000 துண்டாயிங்க சம்பளம் மட்டும். அவனுக்கு காலேஜ் ஸ்டாலெல்லாம் டெய்லரே கிடையாது. அவன் சொந்த ஒருத்தன் செஞ்சா தன்னோட ஃப்ரெண்டு அவன் தான் வந்து நான் விட்டு என்னதான் ஆச்சு மறந்துட்டீங்களா? உங்க மீன் இங்க இருக்கு. மீன் வெட்டுறதுக்கு காசு அதையும் மறந்துட்டீங்களா? இவங்க மறந்துட்டு சொல்றாங்களே இதை மட்டும் தான் மறந்து என்ன வேலை எனக்கு அது கூட பிரச்சனை கிடையாது. நம்ம எப்போதும் வாங்கிக்கலாம். இதுதான் விஷயம். அப்படியே கொடுத்தோம் கோடு கிடையாது போடுதா இல்லையா? நீங்க கிளீன் பண்ணி போடுறீங்களா? ஓகே. நான் இதுல உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நான் பவால் இருக்குன்னு தெரியும்.